السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நேரலையினூடாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்வில் இந்த ஆண்டிலே ரமலானை அடைகிற பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதுபோல லைலத்துல் கத்ரை அடைகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டும். லைலத்துல் கத்ர் என்பதுதான் ரமலான் மாதத்தினுடைய இலக்காக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே 1000 மாதங்கள் 83 வருடங்களுக்கு மேலாக சுமார் 84 வருடங்கள் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்தால் என்ன அமல்களை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல்களுக்குரிய நன்மைகளை லைலத்துல் கத்ர் என்கிற இந்த இரவு எங்களுக்கு பெற்று தருகிறது. ரமலானை ஒருவன் அடைவது என்பது சிறப்பு, அதில் லைலத்துல் கத்ரை அடைவது என்பது அதைவிட மிகச் சிறப்பு. லைலத்துல் கத்ர் எப்பொழுது வரும்? அதிகமான அறிஞர்கள் ஏகமனதாக லைலத்துல் கத்ர் என்பது ரமலானுடைய மாதத்தில் தான் வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதிலும் இறுதி 10 தான் வரும் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எந்த இரவில் வரும் என்கின்ற விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீதுகளும் எங்களுக்கு பலதரப்பட்ட நாள்களை குறித்து சொல்லுகிறது. அதுபோல அறிஞர்களும் அதை பற்றி பலவிதமான கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். இது ஒவ்வொரு கருத்தும் என்ன என்ன என்பதை பற்றி ஆராய்ச்சி பண்றதை விட ஒரு சின்ன அளவுகோலை இங்கே நாங்கள் பார்த்து கொண்டால் போதுமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் எப்பொழுது என்பதை அறிவித்து கொடுத்திருந்தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை சொல்வதற்கு அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. மறைவான செய்திகள் எல்லாம் தெரியக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிறான், ஆலிமுல் கைபி ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மன் இர்தலா மிர் ரசூல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மறைவான செய்திகளை எல்லாம் அல்லாஹ் வெளிப்படுத்தி கொடுத்து விட்டான். இது குர்ஆன்ல உள்ள விஷயம். நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு லைலத்துல் கத்ர் எப்பொழுது என்பது தெரியாமல இருக்கும்? தெரியும். அப்படி தெரிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களே லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை அடைய வேண்டும் என்பதற்காக ரமலானுடைய இறுதி 10 முழுமையாக அவர்கள் நன்மை செய்திருக்கிறார்கள். 10 நாளும் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். 10 நாளும் இதர நன்மைகள் செய்திருக்கிறார்கள். இரவு வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள். அப்ப இப்ப யாராவது வெறுமனே 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ர் என்று நம்புகிறோம் என்றிருந்தால் நாமெல்லாம் என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட லைலத்துல் கத்ரை பற்றி முழுமையாக அறிந்த ஞானிகளாக ஆகிவிட்டோமா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாமலா 10 இரவையும் ஹயாத்தாக்கினாங்க? எனவே நாங்கள் லைலத்துல் கத்ருடைய விஷயத்திலே இறுதி 10 அது எந்த நாளில் வருகிறது என்பது இருக்கட்டும். ஒற்றைப்படையான நாளில் வரும், அது 21, 23, 25, 27, 29 அது எதுவாக இருக்கட்டும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த இரவை எதிர்பார்த்து இறுதி 10 முழுமையாக வணக்க வழிபாடுகளிலே செலவு செய்தது போல நாமும் செலவு செய்கின்ற பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றியவர்களாக
அவர்களின் முஹப்பத்துக்குரியவர்களாக நாங்கள் ஆக முடியும். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பத்தில் என்னென்ன செய்திருக்கிறார்கள்? ஹதீதுகளில் வரக்கூடிய சுருக்கமான செய்திகள். தன்னுடைய சாரன் கீழாடையை இறுக்கமாக கட்டி தன்னுடைய குடும்பத்தையும் எழுப்பி தான் மட்டும் அல்லாமல் தன்னுடைய குடும்பத்தவர்களையும் இரவு நேரத்திலே எழுப்பி வணக்க வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியான செய்திகள் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏனைய மாதங்களை விட ரமலான் மாதத்திலும் ஏனைய இரவுகளை விட இறுதி பத்தினுடைய நாட்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏனைய காலத்தை விட அவைகளை விட மேலாக அதிகமான வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், சுபஹுடைய வேளை வரை, காலை வேளை வரை இரவு நேரத்தை முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வணக்க வழிபாடுகளில் செலவு செய்வது போல வேறு எந்த காலத்திலும் செலவு செய்வதை நான் அறியவில்லை என்று ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் சொல்லுகின்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இந்த நபிமொழிகளில் இருந்து அறிஞர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளையும் முழு அந்த இரவுகளையும் ஹயாத்தாக்குவதற்காக நாம் எழுப்ப வேண்டும் என்பதை சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சில நேரத்தில் இரவு நேரத்திலே எழுந்து ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு செல்லுவார்களாம். இரவு நேரத்தில் எழுந்து வீட்டுக்கு சென்று ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டு கதவை தட்டுவார்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி கேட்பார்களாம், அலா தகூமானி ஃபதுஸல்லியானி, நீங்க ரெண்டு பேரும் இரவிலே எழுந்து தொழக்கூடாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு கதவை தட்டி கேட்பார்களாம். இப்ப நம்ம நினைப்போம், மகளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம், மருமகன் என்னை நினைப்பாரோ தெரியா, ராவையில போய் மாமியாரோ மாமனாரோ கதவை தட்டி மகளை எழும்பி தொலை சொல்லுங்க, மருமகனை எழும்பி தொலை சொல்லுங்க என்று சொன்னா கச்சால் தான் நடக்கும். லைலத்துல் கத்ர் இறங்குதோ இல்லையோ, ஒரு கடும் போர் ஒன்று இறங்கும் இல்லையா? ஆனா பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்து விட்டார்கள். ஆனால் லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகளார் ஃபாத்திமா நாயகியுடைய வீட்டு கதவை இரவு நேரத்திலே தட்டி ரெண்டு பேரும் நீங்கள் எழுந்து தொழக்கூடாதா என்று கேட்கிறார்கள். ரெண்டு பேரும் யாரு? மகளும் மருமகனும். அப்ப எந்த அளவுக்கு மனைவியை, பிள்ளைகளை, தன் குடும்பத்தை இந்த இரவை அடைய வேண்டும் என்பதற்காக, இறுதிப்பத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக, லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு ஆர்வம் கொடுத்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்பதை நாங்கள் அனைவரும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த இரவு வணக்கத்திற்காக, குறிப்பாக இந்த லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து இரவு நேரத்திலே மனைவியை எழுப்ப வேண்டும் என்பதற்காக கணவனை எழுப்ப வேண்டும் என்பதற்காக மனைவியும் தண்ணி தொளிச்சு தூக்கத்தை கலைச்சி எழுப்பினா கூட அது குத்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறிஞர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து இந்த ரமலானுடைய இறுதி பகுதியில, குறிப்பாக 20ஆம் நாளுக்கு பிறகு அல்ல, பிறை 16 என்ன செய்வாங்கடா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ரமலானுடைய இறுதி 10 என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த இரவு வணக்கத்திற்காக சலா என்று சொல்லுவார்கள். குடும்பத்துக்கு தொழுக என்று சொல்லுவாங்க. ஏனென்று கேட்டால் ஆயத்தை மோதி காட்டுவார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், உனது குடும்பத்துக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு கட்டளையிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்ற ஆயத்தையும் ஓதி காட்டி இந்த இரவின் இறுதி பகுதியிலே
குடும்பத்தையும் வணக்க வழிபாடுகளுக்கு தூண்டக்கூடியவர்களாக சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுபோல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த லைலத்துல் கத்ருடைய இந்த காலத்திற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில தன்னுடைய உடலை தண்ணீரினால் கழுவி சுத்தமாகி இருக்கிறார்கள். நறுமணம் பூசி இருக்கிறார்கள். இருக்கின்ற ஆடைகளில் நல்ல ஆடையை இந்த இறுதி பத்துக்காக அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அதே போன்று சாம்பிராணி புகையிட்டு நறுமணங்கள் இட்டு தொழுகின்ற இடங்களையும் நறுமணப்படுத்தி இருக்கிறார்கள். இவ்வளவு ஆர்வத்தையும் இறுதி பத்துக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக தொகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா கூட குர்ஆனிலே சொல்லுவான், ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் எல்லா பள்ளி வாசல்களையும் தொழுகைக்காக சென்று விட்டால் நல்ல ஆடையை உடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். அந்த ஆயத்தின்படி இந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற ஆடைகளில் நல்ல ஆடையை அணிவது, உடலை குளித்து சுத்தம் செய்து கொள்வது, நறுமணம் பூசிக்கொள்வது, தொழுகின்ற இடத்துக்கு நறுமண புகை அல்லது ஏதாவது நறுமணங்களை இடுவது, இப்படியான விடயங்கள் லைலத்துல் கத்ரை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான நல்ல காரியங்களாக இருக்கின்றன. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய மாதத்திலே இறுதி பத்திலே இந்த உலகத்தை விட்டு பிரிகிற வரைக்கும் கடைசி பத்து முழுவதுமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். இஅ்திகாஃபை பொறுத்தவரைக்கு அது ஊரினுடைய ஜும்மா பள்ளி வாசலில் இருக்க வேண்டும், அல்லது ஐவேளை தொழுகின்ற பள்ளிகளிலும் இருக்கலாம் என்று அறிஞர்கள் சின்ன சலுகை கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் இஅ்திகாஃப் இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வளமையாக்கி இருக்கிறார்கள். நாங்களும் அதை வளமையாக்கி கொள்ள முடியும். இந்த இஅ்திகாஃபுடைய விஷயத்துல 10 நாட்கள், இறுதி 10 நாட்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நபிமொழிகளிலே நாங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை எதிர்பார்த்து செய்கின்ற அமல்களில் அதிகமாக குர்ஆனை நாங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ள முடியும். குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ள முடியும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 30 ஜுஸையும் தான் முழுமைப்படுத்த வேண்டும் என்பது அல்ல. அப்படி செய்திருக்கிறார்கள் அறிஞர்கள். 30 ஜுஸுவை ரமலான் மாசத்துல ஒரு தடவை 2 தடவை ஒவ்வொரு இரவிலும் தமாம் செய்தவர்கள், ஓதி முடித்த அறிஞர்களும் இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் எந்தெந்த சூரத்துக்களை மனனமிட்டு இருக்கிறோமோ அல்லது பார்த்து ஓத முடியுமோ, அதிகமான நன்மைகளை பெற முடியுமோ, அப்படியான சூறாக்களை நாங்கள் இந்த இரவிலே ஓதிக்கொள்ளுவது மிக நல்லது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன், லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து யார் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவருடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலிருந்து மறைவான ஞானம் கொடுக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே முழுமையாக இந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்காக இறுதி 10 முழுமையாக ஹயாத்தாக்கி இருக்க நாங்கள் 21 அல்லது 27 மட்டும் அல்லாஹ்வை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு நாங்கள் நடந்து விடாமல் கட்டாயமாக பள்ளி வாசல்களிலும் வீடுகளிலும் நம்மால் முடியுமான நன்மையான காரியங்களை லைலத்துல் கத்ரிலே நாங்கள் செய்ய வேண்டும். இறுதி 10 நாட்களிலும் செய்ய வேண்டும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக லைலத்துல் கத்ருக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. அல்லாஹு தஆலா இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நன்மைகளை கொண்டு ஹயாத்தாக்கத்தான் இறுதி 10 தந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறாங்க. நம்ம நாட்களோட ஒரு பிரச்சனை, அந்த இறுதி 10 லைலத்துல் கத்ரை தேடுவதற்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நோம்பு பெருநாளைக்கு உடுப்பு தேடக்கூடிய அமலை செய்வாங்க. நல்லா விளங்கி கொள்ளணும், புத்தாடை என்பது சுன்னத். வாங்கலாம், வாங்க வேண்டும், உடுக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்கு ரமலானுடைய 20 நாட்களையும் விட்டு போட்டு அந்த கடைசி 10 அந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டிய நாட்கள்ல இந்த கடையில் அலைகிற சீரழிவு இருக்குதே, அது கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும்.
கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும். அவ எடுக்காது, நாங்க எடுக்கிறோம் இல்லையா என்று நீங்க கேட்கலாம். குறைஞ்சபட்சம் முன்கூட்டி எடுத்துருங்க. முடியலையா, அந்த இறுதிப்பத்தில் தான் அந்த ஆடை வாங்க வேண்டும் என்றிருந்தால் பகல் பொழுதுகளில் சென்று வாங்கிக் கொள்ளுங்கள். லைலத்துல் கத்ர் பகலீர வாரலையே, இரவைக்கு தானே. அப்ப இரவு நேரத்தை அமல்களுக்காக ஒதுக்கி கொள்ளுங்கள் என்பதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்ததுடைய நோக்கம் லைலத்துல் கத்ரை அடைவதுதான். அந்த லைலத்துல் கத்ரை நாம் அடைய வேண்டும் என்றால் இறுதிப்பத்தை சதக்காக்கள், தான தர்மங்கள் கொடுங்கள், குர்ஆன் ஓதுங்கள், இஅ்திகாஃப் இருங்கள், பக்கத்து வீட்டார்கள், குடும்பத்தில் ஏழை எளியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உபகாரங்கள் செய்யுங்கள். உங்கள் தெருவிலே யாராவது ஏழைகள் இருந்தால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். யாருக்காவது பெருநாளை கொண்டாடக்கூடிய வசதி இல்லை என்றால், ஏழை குடும்பங்கள் இருந்தால் முடியுமானது உங்கள் சொந்த குடும்பத்தில், உங்கள் அயலவர்களில் உங்களால் முடியுமானவைகளை நிறைவேற்றுங்கள். இப்படியான நல்லமல்களை செய்து லைலத்துல் கத்ரை அடைவதே நோக்கமாக இருந்தால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதிப்பத்தை எவ்வாறு சிறப்பித்தார்களோ அவ்வாறு சிறப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா? ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது. உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும். அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் SMS அனுப்பப்படும். நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம். மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஹைடெக், உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735367556. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ சோலார் கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் 3 வியூ கேமராக்களையும், போஜி சிம் டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும். CCTV கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம். இப்போதே அழைக்கவும். ஹைடெக், உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம். 142 மெயின் ஸ்ட்ரீட், கல்முனை 07735367556.